கேட்டாலே என் மனம் கூத்தாடும், உன் முகம் பார்த்தாலே நெஞ்சம் காத்தாடும். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு குணம் இருக்குது, ஒரு மூடு இருக்குது. அந்த மாதிரி தான் லவ்வர்ஸ் அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் ரொம்ப ஹாப்பி மூடாக மாற்றிக்குவாங்க. அண்ட் அந்த வகையில் ஹீரோ கதிர் அவருக்கு கிடைக்கிற 9 to 10 அந்த ஒரு மணி நேரத்தை எந்த அளவுக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக மாற்றிக்கிறாரு அப்படிங்கிறத 9லிருந்து 10 வரை டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். அண்ட் கதிர், உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நாங்கள் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு எத்தனாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கு எத்தனாவது படம்? இது என்னுடைய 3வது படம் ஹீரோவா. அதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அகத்தியன் சார் படம் வந்து நெஞ்சத்தை கில்லாதுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மலையாள டைரக்டர் வினய் சார்கிட்ட வந்துட்டு நாளை நமதேன்னு ஒரு படம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஹீரோவா இது என்னுடைய 3வது படம். இதுக்கு முன்னால் வந்துட்டு காந்தர்வங்கிற ஒரு படம் பண்ணேன். டைரக்டர் சலங்கதுரை காத்தவராயன் படம் பண்ணார் இல்லையா, அவருடைய 2வது படம் காந்தர்வங்கிற படம் பண்ணேன். இது இப்போ 9லிருந்து 10 வரை இந்த படத்தை பெருசாக நம்பி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு நான் ஒரு டாக்ஸி டிரைவராக நடிச்சிருக்கேன். இதுக்கு முந்தின படத்தில் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவராக நடிச்சிருப்பேன். அதில் வந்து ப்ரொமோஷன் ஆகி இப்போ இந்த படத்தில் வந்துட்டு டாக்ஸி டிரைவராக நடிச்சிருக்கேன். அதுவும் ஒரு ஹை லுக் டாக்ஸி வண்டி ஓட்டுற ஒரு BMW ஒரு ஹைஃபையான ஒரு கார் டிரைவர், அந்த மாதிரி ஒரு டிரைவராக கொண்டாந்து டைரக்டர் நம்மளை அங்கே உட்காந்து வச்சிருக்காரு. ஓகே. ஆமாம் சார், இவர் ஏற்கனவே வந்து லாரி டிரைவராக இருந்தனால தான் வந்து இந்த கேரக்டருக்கு இவர் நீங்கள் சூஸ் பண்ணிங்களா? ஓகே, லாரி நல்லா ஓட்டிகிட்டே இருப்பா, அதனால வந்து அவ்வளோ பெருசே ஓட்டுறாரு, அவ்வளோ சின்ன கார் என்ன ஓட்டிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா? இல்லை, நான் முன்னாடி சார்கிட்ட சொன்னது வேற ஒரு கதை. அது வேற ஒரு கேரக்டர். அப்புறம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஏதோ காரணங்களால் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை கேஷுவலாக சொன்னேன். ஐயோ, நான் முன்னாடி லாரி டிரைவராக பண்ணியிருக்கேனே, இது எப்படி பண்ணுறதுன்னாரு. ஐயோ, அதனால் என்னங்க கேரக்டர் தானே, அதனால் சொன்னேன், உடனே ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி கேஷுவலாக வந்ததுனாலேயே அதுக்காக லாரி டிரைவராக போகணும், டாக்ஸி டிரைவராக போகணுன்னு போடல. கதை சொன்னார். கதை சொன்ன விதமே வந்து எப்படின்னா, நான் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, என்ன ஒரு ட்ராவல் மேட்ரு நம்ம பண்ணலாமா சார் அப்படின்னாரு. சரி சார், ஃபோன்லேயே ஒரு 2 வரி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ 2 விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உட்காந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னோம், ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எல்லாத்துக்குமே கேமராமேன் சார் தான் காரணம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு சார் வந்து சாருக்கு ஃப்ரெண்டு, அதே மாதிரி எனக்கும் ஃப்ரெண்டு. அப்போ சார் இந்த மாதிரி ஒரு நல்ல கதைகளாக இருந்து சொல்லுங்கும்போது, அப்புறம் அது மூலமாக சார் ஃபஸ்ட்டு கதைக்கு சார் மூலமாக தான் எனக்கு வந்தார். அப்போது சார் தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு சார் ஒரு காரணம். அதனால் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகே, பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். சார், எல்லா கிரெடிட்டும் வந்து உங்களையே சாரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லையா? ஓகே. அவர் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. எல்லா அசிஸ்டன்ட்டுங்களுக்கும் எங்கேயாவது கதை கேட்டால் போய் சொல்லுங்கப்பா, எங்கேயாவது சான்ஸ் இருந்தால் போய் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. பெரிய மனுஷன் மட்டும் இல்லை, பெரிய கேமராமேன், ஆல் இண்டியா கேமராமேன். சவுத் இந்தியாவில் பெரிய பெரிய ஹிந்தி படங்கள்லாம் பண்ணிட்டு வந்தவர். ஓகே. அதனால் பிளாக்கு அந்த மாதிரி அமிதாப் பச்சன் அவங்க கூடலாம் பண்ணிட்டு வந்த கேமராமேன். ஓகே. இப்போ இந்த கதை தெரிவிக்க யோசனை டைரக்ஷன் பார்த்திபன் சார் படம் வந்துச்சு இல்லை, அந்த படத்துக்கு சார் தான் கேமராமேன். சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி சொல்லுங்கள். எதனால் வந்து இந்த 3 ஹீரோயின்ஸ் இந்த கதைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க? ஒரு சிங்கிள் ஹீரோயின் தான். அது ஒரே ட்ராவலில் பாருங்கள். நான் இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, படத்தில் 2 சீன் தான். ஓகே. 30 சீன் கிடையாது. இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சீன், எல்லாம் புதுசு. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சீனு, செகண்ட் ஹாஃப் ஒரு சீன். ஓகே. அவன் ட்ராவலிங் ஒரே சீன், அவன் செகண்ட் ஹாஃப் ஒரு சீன், 2 சீன் தான். ஆனால் இந்த ஜெட்டு வேகத்தில் போகும். ஒரு 1 டே மேட்ச் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். கதை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீன் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து 2 சீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம். என்ன மாதிரியான ஒரு கதை? ஏன்னா பார்க்க வரப்போகிற ரசிகர்களுக்காக சொல்லுங்கள். இது என்ன மாதிரியான லவ் த்ரில்லர் காமெடி? லவ் த்ரில்லர் காமெடி. ஓகே. ஸோ எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் பேக்காக நீங்கள் பக்கா கமர்ஷியல், ஆனால் ஒரு பொய்ட்டிக்காக இருக்கும். எண்டு ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்கும். ஓகே. ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்கும். ரொம்ப பொய்ட்டிக்காக. அதான் அதில் போஸ்டர்ஸில் கூட போட்டிருப்போம், அவள் சிறுகதையானால் நான் தொடர்கதையானேன். ஓ, இதான் கதை.
ஓகே. அவள் வந்து சிறுகதை, நான் நான் வந்து தொடர்கதை. தொடர்கதை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த லவ்னால வந்து அந்த சிறுகதை வந்து தொடர்கதை ஆச்சா, இல்ல என்ன மாதிரி அது வந்து ஒரு தொடர்கதையா மாறுச்சு? அதுதான் கதை. அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டுமே, அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருவோம். கிளைமேக்ஸில் அதான் மேட்ரு, அதான் மெயின் மேட்ரு. அதுக்கு வந்து இதில் விளம்பரத்தில் கூட கொடுத்துருப்போம். காதல் பற்றி விளக்கம் கேட்டேன், கூகுளே குழம்பியது. அதான் ஹீரோவோட பொசிஷன். ஓகே. காதலை பற்றி ஒரு விளக்கம் தெரியாமல் கூகுள் கூட குழம்பி, கூகுளில் தான் எல்லோரும் போய் தேடுவோம், எதை வேணாலும் தேடுவோம். ஒரு மூட்டை பூச்சி பற்றி தெரியலனா கூட கூகுளில் தான் போய் தேடுவோம். அந்த மாதிரி கூகுளே குழம்பி கவுந்தடிச்சு படுத்துக்கிடுச்சுங்கிற மாதிரி அந்த அந்த காதல் எண்டு அப்படி தான் இருக்கும். ஒரு 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 வெரி பொயட்டிக்காக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆர்ஜேவா நீங்கள் நடிச்சிருக்கீங்கல்ல? ஓகே. ஒரு ஆர்ஜே அப்படின்னா வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பாங்க, எனக்கு மேலே பேசிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் ரியல் லைஃப்பில் ரொம்ப பேசிகிட்டே இருப்பீங்களா, இல்லை வந்து இந்த கேரக்டருக்காக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணீங்களா? நான் நிறைய பேசிட்டே இருப்பேன், நான் ஸ்டாப் என்று சொல்லுவோம்ல. என்னுடைய லைக் நான் ஃபஸ்ட்டு கேமராமேன், என்னையும் கேமராமேன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்னா எனக்கும் அவரை தான் தெரியும் இந்த படத்தில். அண்ட் நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் எனக்கு இந்த கதை சொல்லும்போது அவர் பேசல, நான் தான் பேசிட்டு இருந்தேன். அதை லைக் நான் என்னுடைய லைக் ஃபஸ்ட்டு அவர் என்ன ரொம்ப பேச விட்டார். நான் எவ்வளோ பேசுவேன், எப்படி பேசுவேன், என்னுடைய லைக் நான் பேசும்போது என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பேச விட்டார். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் மட்டும்தான் பேசிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நானே சொன்னேன், நீங்கள் சார் இப்போ நான் பொதுவாக நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ அவங்க வந்துட்டு இவங்க கரெக்டாக இருப்பாங்கல்ல, ரொம்ப பேசுகிறாங்க. ஆர்ஜேவ்னா இப்படி தான், மற்றவங்க வந்தவங்க கிட்டே கூட பேசணும், லைக் வி கால் கெஸ்ட் அண்ட் எவ்ரி திங். பட் நம்ம தான் ஜாஸ்தி பேசியிருப்போம் அந்த ஷோவில். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லைக் யூ ஹேவ் டு டாக் லாட். அண்ட் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி பப்ளியான ஒரு கேரக்டர் தான் இந்த ஆர்ஜே கேரக்டர். ஸோ தே தாட் லைக் இட் இஸ் குட் ஃபார் மீ அண்ட் ஐ ஆம் ஆப் ஃபார் த ரோல் அந்த மாதிரி. ஓகே. அண்ட் உங்களுக்கு இது எத்தனாவது படம்? நான் வந்துட்டு இது தமிழில் எனக்கு ஃபஸ்ட் மூவி தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு லைக் ஒரு 6-7 மூவிஸ் பண்ணியிருப்பேன் என்னுடைய லைக். ஆனால் ரினவுண்ட் லைக் மூவிஸ் சொல்லும்போது கீதாஞ்சலி வித் மோகன்லால் சார்ஸ் மூவி, அதில் நான் வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். இத்திஹாசன்னு சொல்லி நல்லா ஓடின படம் இருக்குது, அதுலேயும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் மோகன்லால் மூவி கீதாஞ்சலி. அண்ட் வேகம், I was like there were 2 heroines in the movie, I was one of them. And like similarly கதவீடுன்னு சொல்லி படம் பிஜு மேனனுக்கு பேரா பண்ணேன். ஸோ ஐ டிட் ஃபியூ மூவிஸ் இன் மலையாளம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது படம் பண்ணணும்னு. அண்ட் பட் ஐ டென்ட் கெட் எனி குட் ரோல்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஒரு நாள் வந்து ராஜரத்னம் சார் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம பேசலாம்னு சொன்னாங்க. அண்ட் when I heard the story it was too cute. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில்? என்னோடய கேரக்டர் வந்து என்னதுன்னா, அவங்களுக்கு சிஸ்டராக நான் பண்ணியிருப்பேன். இதில் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, ரொம்ப காமெடியாக போயிட்டு இருக்கும் சீன்ஸில். அதெல்லாம் இதில் வந்து சார் வந்து ரொம்ப கோவமான இதுமாரி நடிச்சிருப்பார், நல்லாயிருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அவங்க வந்து வாய்ஸ் வந்து மைக்கே தேவையில்ல, அந்தளவுக்கு வாய்ஸ் நல்லா பேசுவாங்க, நல்லா லவுட்லியாக பேசுவாங்க, சூப்பராக இருக்கும், சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்கிறது ஹீரோ சாருக்கு, கேமரா சார், டேரக்டர் சாருக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் ஏன்னா இவங்க எனக்கு வாய்ப்பு ஆக்சுவலி நேபாளி. ஓகே. ஸோ ஆனால் தெரியவே இல்லை, தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் நீங்கள் நிறைய படங்களுக்கு முன்னாடி ஹீரோஸ்க்குலாம் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நம்மளுடைய கதைக்கு ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் சார். கேமராமேனுக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ட்ராவலிங், ஒரு காருக்குள்ளேயே ஒரு 1 hour நடக்கிற 1 hour 15 minutes வந்து கார் உள்ளே ட்ராவல் சப்ஜெக்டு. அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கலாம், அதே மாதிரி பெரிய பட்ஜெட்டும் இல்லை படத்துக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணும், அதில் பெஸ்ட்டு குவாலிட்டி தரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை ஒர்க் பண்ணோம். இந்த கேரக்டருக்கு மணி வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஏன்னா ஒரு டிரைவர்னால் எப்படி இருக்கணும், அப்படி அந்த லுக்கு, அந்த பிஹேவிங்கு அதெல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலி அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேஷியல்லாம் முடியனா கட் பண்ணி பக்கவா அந்த பட்டி கிட்டினா பார்த்து வெளியே கொண்டாந்து விட்டார் என்ன. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து ஆர்ஜேவாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு இந்த படத்தில் வந்து ஒரு லவ் சீன்ஸ்லாம் வந்து நடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் ஆக்சுவலி there is no love scene. லவ் சீன் இல்லையா? ஓகே. பட் லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு புனிதமான படம் இது. லவ் சீன் இல்ல, பட் லவ் ஸ்டோரி. No love scene.
அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ட்ராவலிங் ஷாட்ஸ் தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு ரோட்டில் வந்து ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னாலே அது வந்து கஷ்டம். அதுலேயும் வந்து கார் ட்ராவலிங்கோ இல்லை வந்து பஸ் ட்ராவலிங்கோ இருந்தால் அது இன்னும் விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா டிராஃபிக் இருக்கும் அண்ட் வந்து சிக்னல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும், நம்ம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு படம் முழுக்க வந்து ஒரு ட்ராவலிங் ஷாட்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துன்னு சொல்லுங்கள். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கேமராமேன் தான். ஆமாம், அதில் ஹீரோ வந்து அவர் தான், கேமராமேன் தான். ஆமாம், பக்கா பெர்மிஷன் வாங்கினோம், அப்புறம் பிளான் பண்ணோம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எப்படி பண்ணலாம், எந்தெந்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலான்னு. ரியல் டிராஃபிக்கில் தான் ஷூட் பண்ணோம். ஃபுல் ஜிஎஸ்டி ரோட்டில் நம்ம இங்கே அசோக் நகரில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் நிறைய ட்ராவலிங்லேயே ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம், நாங்கள் எப்போவுமே வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு போய் சாப்பாடு பண்ணவே இல்லை. அங்கங்கே கையேந்தி போகணும், எங்கெங்கே இருக்குமோ அங்கங்கே சாப்பிட்டு இல்லை அந்த வழியில் எல்லா ஹோட்டலில் அப்போ லஞ்ச் டைம் எங்கே எந்த ஹோட்டல் இருக்குமோ அங்கே அப்படி தான் யூனிட்டு. காமெடிக்காக. ஆனால் இதில் வந்து எங்கள் யூனிட்டை பொறுத்தளவு நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரிங்க யூனிட்னா எங்கள் இது கிடையாது. ஆனால் எங்கே நிப்பாட்டி சாப்பாடு ஆர்டர் பண்ணோமோ அங்கே சாப்பிட்ருவாங்க. டீ கடையிலலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாவம், அதுக்காக ஒரு தேங்க்ஸ். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அதை பற்றி நம்ம பெருமையாக தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ எங்களுக்காக ஒரு ஆசை இப்போது என்ன அப்படின்னா வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்ஜேவாக இருந்துட்டு எல்லாரையுமே ஒரு டீமாக நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? இப்போ வந்து உங்களோட ஸ்டேஷனில் வந்து இவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஆர்ஜேவா என்ன கொஸ்டின் நீங்கள் வந்து ஒருத்தர் டீமுக்கு நீங்கள் கேட்பீங்க? நான் இதனால தான் சொன்னேன்னா வரல. ஓகே, உங்கள் டீம் இங்கே வந்திருக்காங்க, அந்த டீமுக்கு ஒரு இன்ட்ரோ. I will like you know you are the heroine, okay? It's like that. இல்லை இங்கே உட்காந்துருக்காங்களே. இல்லை நீங்கள் தானே மாட்டிட்டீங்க. சரிங்க, ஓகே, டன், டீல் டன், போகலாம். வணக்கம் கலைஞர் டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது 9லேருந்து 10 வரை என்ற டீம் மெம்பர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த படத்துடைய ஹீரோ மிஸ்டர் கதிர், இவர் இங்கே உட்காந்துட்ருக்காரு. அண்ட் ஹீ இஸ் லுக்கிங் லிட்டில் ஸ்மார்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ரொம்ப ஒரு ஒஸ்தி லுக் வேறு இருக்குது. ஸோ வி கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் அபவுட் இந்த மூவி எப்படி இருந்தது. அண்ட் இந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் ஆஸ் அ ஹீரோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு மிஸ்டர் கதிர்? மேடம், என்ன முதல்ல தப்பாக சொல்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளோவில் வருது சார், சொல்லிட்டு போங்களேன். இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, படம் ரிலீஸ் ஆகி 100 days ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. 100 days ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மிஸ்டர் கதிர். உங்களுக்கு 100 days ஓடிட்டு இருக்குனால நான் பிஸியாக இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக என்னால் பதில் சொல்ல முடியாது. டெல் மீ, உங்களுக்கு இந்த கேரக்டர் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? யார் உங்களை இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணாங்க? அது மாதிரியே தான். இந்த கேரக்டரை யார் செலக்ட் பண்ணுறது? நானாக தான் செலக்ட் பண்ணேன். டைரக்டர் கதை சொன்னார், இதுதான் கேரக்டர் இருந்துச்சு, அதனால் நான் செலக்ட் பண்ணது அந்த கேரக்டராக தான் இருந்தது. சரி, ஓகே. வி வில் கோ டு தி ஹீரோயின். ஹீரோயின் இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் எலிகன்ட் ப்ளூ ட்ரெஸ். சொல்லுங்கள், இந்த படத்தில் நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களை யார் காஸ்ட் பண்ணாங்க? எப்படி இந்த படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? அண்ட் ஹவு கம் யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? இவ்வளோ கொஸ்டின் கேட்டேன், நான் எந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணி நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க தெரியுமா? இல்ல அது நாங்க கேக்கலாம், அது நமக்கு எப்படி திருப்பி அடிச்சாங்க பாருங்க. நீங்களும் அதே மாதிரி தான் டார்ச்சர் பண்றீங்களா? இப்போ ஆர்ஜேக்கும் விஜேக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டர் சார் மூலியமாக தான் கிடச்சிது. டிரெக்டர் சார், நீங்கள் வந்துட்டு ஒரு ஹீரோயினும் காஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக பார்க்க விஷயம் லாஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஹீரோயின் உங்களுக்கு படத்துக்கு காஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹீரோவோட அந்த அவுட்லுக்கு, ஹீரோவோட கேரக்டரைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஓடிடும். ஓகே, அப்போ யார் ஒருத்தர் ஹீரோயின் வந்து நிற்கிறாங்களோ பார்த்து ஒரு மைக்ரோ செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம், இவங்க நம்ம கேரக்டர் ஒத்து வருவாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி. ஹீரோயினை எந்த மைக்ரோ செகண்டில் கண்டுபிடிச்சிங்க? இல்லை, பார்த்ததுமே ஒரு 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 ஹைஃபை லுக்கு, அந்த அந்த ஆர்ஜேவா அந்த லோடலோடன்னு பேச ஆரம்பிச்சதுமே எனக்கு ஓகே பண்ணிட்டேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய தரமான ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. லிவிங்ஸ்டன் சார் நடிச்சிருக்காரு, சரவணன் சுப்பையா சார் நடிச்சிருக்காங்க, அண்ட் மைம் கோபி நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பற்றி சொல்லுங்கள், என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார். இதில் லிவிங் சார் வந்து ஒரு அரசியல்வாதி, ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றாரு. ஒரு நல்ல காமெடி பண்ணுற ஒரு அரசியல்வாதி. அதுக்கப்புறம் கிரேன் மனோகர் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம சரவண சுப்பையா சார், அந்த படத்தில் வந்து அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி. எடிட்டர் வந்து ஆர் சுதர்சன், அவர் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணார். ஆர்ட் டைரக்டர் வந்து விஜயமுருகன். இது மாதிரி எல்லா டெக்னிக்கலில் வந்து எல்லாருமே. மியூசிக் வந்து கார்த்திக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணார், ஒரு சாங்கும் பண்ணியிருக்காரு. அது பேசப்படுற ஒர்க்காக இருக்கும். இந்த படத்தில் வந்து உங்களுடைய கேரக்டர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதனால தான் வந்து இந்த கதையை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எதனால சொல்வீங்க? நான் ஃபஸ்ட்டு டேரக்டர் பார்க்கும்போது எனக்கு இந்த எந்த ஒரு கதையும் சொல்லலை என்கிட்ட. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு சிஸ்டர் கேரக்டருமா
இதம்மா இது பண்ணேன். சரி ஓகே சார் நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன் சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஷீட்லாம் கொடுத்தாரு. 8 days கால் ஷீட் பண்ணேன். சரி ஓகே சார் பண்ணுறேன் சொன்னேன். அப்புறம் ஷூட்டிங்லாம் வந்துச்சு. அங்கே வந்தோடனே எல்லாருமே பார்த்தேன். சரி ஓகே எல்லாமே பெரிய பெரிய டீம் மாதிரி இருக்காங்களே, நம்மளால பண்ண முடியுமா? அப்போ தான் வந்து லைட் மேலாம் சொன்னாங்க, டேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படி சொல்லிட்டு பயம் புத்திட்டாங்க. நான் அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு போனோடனே ஐயோ டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தப்பாக பேசுகிற என்ன பண்ணுறது? அம்மா டேக்கெலாம் ஒரு டேக்கு தான் வாங்கணும், 2 டேக்கெலாம் வாங்கக்கூடாதும்மா. சரி ஓகேண்ணா நான் வாங்குறேண்ணா, அவ்வளோலாம் எடுக்க மாட்டேன் நான். சரி ஓகேம்மா. அப்புறமேட்டு போக போக பார்த்தா டேரக்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கார். அதில் கைப்பிள்ளை ஆகிட்டாரு. அவர் பேர் சைலண்ட்டாக உட்காந்துப்பார், எதுவுமே பேச மாட்டார், சைலண்ட்டாக உட்காருவார். அந்த என்ன வேலையோ அதை மட்டும் செய்வார், அப்புறமேட்டு உட்காந்துருவார் போய். அந்த மாதிரி இது அவருக்கு அதுக்கப்புறம் எந்த வேலையும் தெரியாது. இவர் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாங்க. யாரு வந்து பேசியிருந்தாலும் நடுவில் வந்து ஒரு கோல் போட்டுட்டே இருக்காரு இவரு. அவருக்கு வேற வேலை தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்து என்னதுன்னா, எங்கள் அம்மா, நான், என் ஹஸ்பண்டு, அப்புறம் வில்லன், இவங்களோட லவர், இவங்கள இவர் வந்து 4 பேர் வச்சு கட்டி போட்டுருவார். 4 பேர் வச்சு கட்டி போட்டுருவார். நாங்கள் 8 days கால் ஷீட் ஃபுல்லாக நாங்கள் கட்டி போட்டுலாம் நின்றுட்டு இருப்போம். நாங்கள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் நின்றுட்டு தான் இருப்போம். அதில் செகண்ட் ஹாஃபில் ஒரே சீனு. ஓகே, அது கொஞ்சம் புதுமையாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஹாலில் எல்லாரும் சேர்த்து ஒன்று மொத்தம் ரவுண்டை கட்டி போட்டுருவாங்க. ஓகே, அந்த ஒரு 1 hour சீன் அப்படியே அதுலேயே தான் போயிட்டுருக்கோம். அதான் 2 அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன், செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒருத்தங்க வச்சு டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 5 பேர் வச்சு டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். சீன் எழுதும்போது ஒன்று எழுதிட்டு 1A 1Bன்னு எழுதுவாங்களா, அது மாதிரி கிளை சீனுகள் இருக்கு. இப்போ வந்து நிறைய சீன் அடிச்சிருந்தா சொல்ல முடியும், இந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் பண்ணுறது ஃபுல்லாக ஒரே சீன் தான், கட்டி போட்டு தான் ஃபுல்லாக நாங்கள் இருந்துருமே. ஆனால் அந்த சீன் தான் நல்லா இருக்கு. அந்த சீன் தான் நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்ச படத்துல வேற எந்த சீன் நல்லா இல்லையா? இல்லை நல்லா இருக்கு சார், எல்லா சீனும் நல்லா இருக்கு. ஹைலைட்டா தெரியும். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் வந்து இவர் டென்ஷன் ஆகிடுவார். டென்ஷன் ஆகி இவங்க அந்த குடும்பம், இவருக்கு ஒரு பிரச்சனை, அவன் குடும்பத்தில் அவ்வளோ பெரிய ட்ராஜடி பயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்ப பிரச்சனையை பற்றி அடிச்சுட்டு கிடப்பாங்க. அந்த கோபம் இருக்கு. அப்போ அவர் சொல்லுவார், அம்மா கை அன்பை காட்டும், அப்பா கை அறிவை காட்டும், காதலி கை நண்பன் கை பாரை காட்டும், காதலி கை டாட்டா காட்டும் அப்படின்னு இவர் சொல்லுவார். உடனே இவர் ஹஸ்பண்டு ஃபுல் லோடில் பொண்டாட்டி கை அப்படின்னு பார்ப்பல, இன்னும் இவங்க செருப்பை காட்டணுமா. தியேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க நல்லா. ஸோ அந்த மாதிரி நாங்களே என்ஜாய் பண்ணிடலாமே. சொல்லுங்க சார், அந்த டயலாக் சொல்லுங்க. இப்போ அவங்க அதே ஒரு ரிப்பீட் அந்த கவுண்டர் கொடுப்பாங்க. அம்மா கை அம்பை காட்டும், அப்பா கை அறிவை காட்டும், நண்பன் கை பாறை காட்டும், காதலி கை டாட்டா காட்டும், பொண்டாட்டி கையே செருப்பு காட்டும். ஐயோ. அண்ட் கதிர், நீங்கள் சொல்லுங்கள், 9 to 10 வரை அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஷோ பண்ணுறனால உங்களுக்கு ஏதாவது வந்து லவ் வருதா, இல்லை வந்து அந்த 9 to 10 வரைக்குள்ளே தான் வந்து இந்த படம் நடக்குதா? ஸோ எப்படி வந்து இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு காரில் இவங்க லொடன்னு பேசினாங்க இல்லையா, அந்த பேச்சில் தான் நமக்கு லவ் வந்து. ஆமாம், வாய்ஸ்க்கு மட்டும்தான், நம்ம வாய்ஸை மட்டும்தான் அந்த படத்தில் லவ் பண்ணோம். எல்லோருக்கும் திருக்குறள் பிடிக்கும், அவருக்கு திருக்குறள் பிடிக்கும். நமக்கு பார்க்க மாட்டோம்ல அந்த அந்த பக்கம் யார் பேசுகிறாங்கன்னு. ஸோ ஹீ இஸ் லவ்விங் மை வாய்ஸ். அது ஆனால் எனக்கு புரியல. அதான் ஐ திங்க் ஹீ இஸ் இன் லவ் வித் மீ. ஓகே, இந்த பொண்ணோட வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் 24 மணி நேரம் அதை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாப்புல. அப்படி ஒரு ஃபேன். அந்த ஃபேனுக்கு ஒரு விஷயம் வரும்போது அந்த பொண்ணு மேலே அந்த லவ் அஃபெக்ஷன் வரும்போது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் என்ன, அதுக்கு இவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கன்னு கிளைமேக்ஸ் போகும். அந்த கிளைமேக்ஸ் போய் டோட்டலாக திரும்பி சப்ஜெக்ட் வந்து யூடர்ன் எடுத்து திரும்பி நிற்குது. டோட்டலாக யூடர்ன், நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இல்லாமல் வேறு யூடர்ன் எடுத்து நிற்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்த்துட்டு இருக்க ரசிகர்களுக்கு? ப்ரொடியூசராக வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, ப்ரொடியூசர் சார் இல்லை, சாரோட ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டு. பட் நான் தான் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணேன். இந்த படம் ஃபுல்லாகவே நான் தான் பண்ணேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என் ஃப்ரெண்ட்லேருந்து பணம் மட்டும்தான் வரும். பட் எல்லாமே நான் இவர்கிட்ட கதை கேட்டேன். முதல்ல கதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி கதை சொன்னார், ஒருத்தரை நீ கேட்டு பாரு அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டல் தான். எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு 2 ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாங்க. திருப்பியும் இந்த ஓடி போயிடுவாரா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஹோட்டலை மாற்றிட்டோம். மீட் பண்ணுற ஹோட்டலை மாற்றி போனோம். போய் இவர் கதை சொன்னார். சார் நான் கதை சொன்னார், நான் தனியாக போய் உட்காந்துட்டேன். ஏன்னா இவங்க, ஆனால் என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே ரொம்ப ரசித்தாங்க.
ரசிச்சுட்டு அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பரவாயில்லடா பண்ணலான்டா, அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன்டா ஃபஸ்ட்டு கதை, ஆமாம் முன்னாடி சொன்ன கதை பண்ணலாம், டே ஒன்றை வச்சு அவ்வளோ பட்ஜெட்னா போக முடியாதுடா, ஒன்றை வச்சு இந்த பட்ஜெட்னா நம்ம போகலான்டா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா, எந்த ஒரு பொய்மையும் கிடையாது அவர்கிட்ட. நான் ரொம்ப பழகியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா எனக்கு இருக்காங்க. ஆனால் பட் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஆள் அந்த விஷயத்தில். இன்றைக்கும் அடுத்த படம் எங்கள் கம்பெனியில் நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவருடைய நேர்மை, எங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சர் இருக்காது ஷூட்டிங்கில். ஆமாம், அவர் பாட்டில் வருவார். நாங்கள் காரே அனுப்பினாலும் அவர் ஒரு 2 வீலர் வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுஷ் சார் இந்த படம் வேலையில்லாத பட்டதாரியில் வருவார்ல, அதே மாதிரி ஒரு வண்டி சார் அவருக்கு ராசியே. ஓகே, ஒரு அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்காரு. அதில் வந்துடுவார், ஷூட்டிங் வந்துடுவார். நான் தான் ஷூட் பண்ணோம், வந்துடுவார். நாங்கள் அதனால் வந்து கார் போடலான்னு பரவாயில்லையா, டைரக்டர் கண்டிப்பாக வந்து தான் திருணும், வந்துடுவார் அப்படிமோ. ஆனால் கரெக்டாக வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்தார். நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே நாங்கள் ஆமாம், அதுக்கு எல்லாத்துக்கும் சார் ஒரு பெரிய ஒரு அதே மாதிரி ஒரு கேமரா டைமிங்கில் வந்து கரெக்டாக இது பண்ணுவார். அதாவது 40 நாள் ஷூட்டிங்னா அந்த 40 நாளில் 39 நாளில் முடித்தார் படத்தை. பட்ஜெட் சொன்னார்னா அதுலேருந்து ஒரு 25 lakhs கம்மியாக முடித்தார். ஆனால் என்கிட்ட சொன்ன சீனை கட் பண்ணல, என்ன என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எதையுமே அவர் குறைக்கலை, ரொம்ப நல்லா பண்ணார். அதுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, மிக முக்கிய காரணம் டிஓபி, ஹீரோ சார், எல்லாரோடைய டீம் வந்து சப்போர்ட் பண்ணனால தான். டோட்டல் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீம், எங்களுடைய டீம் பெரிய சப்போர்ட். சார் வந்து ஒரு டிஓபி இல்லை, நான் ஷார்ட்டுக்கு மட்டும் தான் வருவேங்கிறது இல்லை, முன்னாடி நைட்டே முதல் நாள் நைட்டே உட்காந்து பிளான் பண்ணுவோம், பேசுவோம், டயலாக் கூட 2 பேரும் பேசுவோம். ஸோ நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அவரோட பெஸ்ட்டு ஓகே கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொன்னேன், இந்த படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, மெயினாக வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அண்ட் வந்து நான் சொன்னது தான் கரெக்ட் கடைசியில். ஸோ பார்க்குற பெண்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோயினாக நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் 3 ஹீரோயின் சொன்னீங்க, ஆனால் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ ஒரு ஹீரோயின் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் இன்ட்ரோ பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக கேட்டால் ஒரு லீட் ரோல் தான். லீட் ரோல்னாலே ஹீரோயின் மாதிரி தானே. பண்ணிருப்பாங்க தெரியுமா அவங்க. சொல்லுங்க, அவங்கள எங்களுக்கு ஒரு மம்மியா எங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஆனா வந்து உங்களை மம்மி மாதிரியே எடுத்துக்க முடியல, ஒரு ஹீரோயின் தான் நான் சொன்ன மாதிரி அந்த கதை. எங்க கம்பெனில கூட ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன நீங்க ஹீரோயினியை கூட்டு வந்திருக்கீங்க இல்லை எனக்கு அது ஃபீல் ஆச்சு. லைக் என்னுடைய அம்மானா எப்படி இருக்கணும், அண்ட் இவங்க வந்து என்னுடைய சிஸ்டர் மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க. ஆமாம், அது சாரீ கட்டி அது மேக்கப் பண்ணி அது ஹீரோ அம்மா ஆகிறது கஷ்டத்தான் பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்ட் சொல்லுங்க, எல்லாருமே வந்து உங்களை ஒரு ஹீரோயினாவே பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு அம்மா ரோலுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள், இந்த படத்துலையும் அம்மா ரோல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராஜா சார் மூலம் தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு டேரக்டர் சார். பொண்ணுங்க 2 பேரும் செம்மையாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இது நல்ல ரொம்ப ரியலாகவே பண்ணியிருந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஓகே, நல்ல கேரக்டரைசேஷனு நல்லா பேசப்படும். இந்த காமெடி அதிகம் இது வரைக்கும் அவங்க பண்ணதில்லை. இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து, மருமகன் கூட சேர்ந்து. ஓகே, பெரிய 2 பேருக்கு ஆகவே ஆகாது, 2 பேருக்குமே ஆகாது, சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. என்ன அதான் பார்த்தீங்களா படத்தில் மருமகனையும் மாமியாரையும் ஒன்றா கட்டி போட்டுருவாப்புல. ஓகே, ஸோ ரொம்ப கலகலப்பாக வந்து இவ்வளோ நேரம் 9லேருந்து 10 வரை படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். எந்த அளவுக்கு வந்து இது கலகலப்பாக இருந்துச்சு, அதே மாதிரி வந்து படமும் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக மக்கள் பார்த்து நல்ல ஒரு வரவேற்பு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நல்ல வரவேற்பு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடச்சி ஒரு சக்ஸஸ் மீட்டில் திரும்ப சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.